இந்த ஒரு டாக்டருக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது தூக்கம் வந்துருது. தூங்கிக்கிட்டே பேஷண்டோட ஹார்ட்டை வந்து அப்படியே அமுக்கிடுறாங்க. பயந்து போன அவங்க வேற ஏதாவது வந்து நம்ம ஹார்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணதை பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் எல்லா டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணுறதுலே இருக்காங்க. எப்படியோ ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. அப்போதான் அவங்க கவனிக்கிறாங்க அவங்க நகம் பட்டு அவங்க கிளவுஸ் வந்து கிழிஞ்சிருக்கு. உடனே இவங்க பயப்படுறாங்க. அந்த பேஷண்டோட ஹார்ட்ல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணமே நம்மளோட நகம் வந்து அந்த ஹார்ட்ல பட்டுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கும் வந்து கொஞ்ச நேரத்தில் முடியாம போகுது. எல்லாத்தையும் வந்து அங்க இருக்க சீஃப் டாக்டர் கிட்ட வந்து சொல்லி அதுக்கான மன்னிப்பும் கேட்கறாங்க. அந்த பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் மறுபடியும் செக் பண்ணி பார்க்கும்போது ஹார்ட் வந்து என்ன டேமேஜோ இல்லாம சேஃபா தான் இருக்கும். இப்போ இன்னொரு பேஷண்ட்டுக்கு முடியாம போகுது. அவரை கூட்டிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது அவர் வயிற்றுக்குள்ள வந்து இந்த டாக்டர்ஸ்ல யூஸ் பண்ற டவல் இருக்கு. இந்த டவல் வந்து இந்த பேஷண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்ரேஷன் பண்ண டாக்டரோட டவல்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கடுப்பான எட்டு இந்த பேஷண்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னு தேடி கண்டுபிடிங்கன்னு சொல்லிடுறாரு. ரெக்கார்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஹார்ட் அமுக்குன்னு அதே தூங்கு மூச்சு டாக்டர் தான் இந்த ஆப்ரேஷனும் பண்ணியிருக்காங்கன்னு.